கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளையிலிருந்து பல பள்ளிக்கூடங்களில் கல்வி பயின்ற அனுபவம் எனக்கு உண்டு. பெரியவனாக வளர்ந்த பொழுது பல கல்லூரிகளிலும் கல்வி பயின்ற அனுபவம் எனக்கு உண்டு. ஆனால் நான் பார்த்த பெரிய பள்ளிக்கூடம், நான் கல்வி பயின்ற இடங்களிலே அதைவிட அதிகமாக நான் அன்பு செய்யக்கூடிய பள்ளிக்கூடம் ஒன்று உண்டு என்றால் அது எங்க அம்மா தான். எங்க அம்மா சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது குளத்திலே ஆற்றிலே குளிக்க என்னை அழைத்து செல்லுகிற பொழுது, இல்லத்தில் இருந்து உணவு ஊட்டுகிற பொழுது பல கதைகளை எனக்கு சொல்லி தந்து வளர்த்து வந்தாள். நினைக்கிற பொழுது உள்ளத்திலே அந்த கதைகள் இன்னும் இதமாக இருக்கிறது, உயிரோட்டமாக இருக்கிறது. அம்மா சாதாரண ஆள் இல்லை. சிறு வயதிலிருந்து எதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை ஆணித்தரமாக கற்றுத் தந்திருக்கிறாள் என்பதை உணர்ந்திருக்கிறேன். பலமுறை அதை நினைத்து வியந்தும் இருக்கிறேன். ஒரு நிகழ்வு நெஞ்சுக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது. சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது குளிக்க அழைத்துக் கொண்டு செல்லுகிற பொழுது அம்மா ஒரு கதை சொன்ன அந்த கதை இன்னும் உள்ளத்தில் இருக்கிறது. அம்மா சொன்னாள், மகனே மோனே, அதிகமாக எதுவுக்கும் ஆசைப்படக்கூடாது. இருக்கிறதை வைத்து நிறைவாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எது இருக்கிறதோ, கடவுள் எதை உனக்கு தந்திருக்கிறாரோ, அதிகமாக ஆசைப்படாமல் இருக்கிறதை வைத்து நீ நிறைவாக வாழ கற்றுக்கொண்டாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாக இருக்கும் என்று குளிக்க அழைத்து செல்லுகிற பொழுது, குளிப்பாட்டுகிற பொழுது அன்னை வாயிலிருந்து சொன்ன வார்த்தைகள். ஒருவன் இருந்தான், அவன் காட்டிற்குள் சென்றான். விறகு வெட்டி பிழைக்க வேண்டும் என்ற ஆசை, ஆனால் உள்ளத்தில் அவனுக்கு பெரிய ஆளாக வேண்டும், பணக்காரனாக வேண்டும், உலகம் போற்றுகிற மனிதராக மாற வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு ஆசை தோன்றி மரம் வெட்டுகிற பொழுது ஆண்டவரை நோக்கி ஜெபித்தாராம். ஆண்டவரே, நான் மிக விரைவில் பணக்காரனாக மாற வேண்டும், நான் மிக விரைவில் எல்லோரும் போற்றக்கூடிய உயர்ந்த மனிதனாக மாற வேண்டும், என்னை பெரிய ஆளாக மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஜெபித்தான். காட்டிலே ஒரு தேவதை அவனுக்கு தோன்றி, நீ ஜெபித்ததை நான் கேட்டேன், என்ன வேண்டும் சொல், நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருகிறேன் என்று அந்த தேவதை அந்த மனிதனை பார்த்து சொன்னாள். அவனுக்கு உள்ளத்தில் இருந்த ஆசையை தேவதைக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்து தேவதையை பார்த்து சொன்னான், நான் தொடுவதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்று சொன்னான். எனவே தேவதை அவனை பார்த்து சொன்னாள், உனக்கு பொன்னாகத்தானே மாற வேண்டும், இந்த வரத்தை, இந்த அருள் வரத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அருள் வரத்தை அந்த விறகு வெட்டக்கூடிய அந்த மனிதனுக்கு கொடுத்து விட்டாள். அவன் சென்றான், மரத்தை தொட்டான், பொன்னாக மாறியது பார்த்து சந்தோஷப்பட்டான். ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் என்று சொன்னான். அப்படியே அவன் பல பொருட்களை தொட அது பொன்னாக மாற இறுதியில் அவனுக்கு ஒரு செய்தி வருகிறது. தன்னுடைய மனைவி ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்து இருக்கிறாள் என்ற செய்தி அவனுக்கு கிடைத்தவுடன் காட்டிலிருந்து ஓடிச் செல்கிறான் வீட்டிற்கு. தன் மனைவி பெற்றெடுத்த குழந்தையை அப்படியே வாரி அணைக்கிற பொழுது அந்த குழந்தை பொன்னாக மாறி போனது. குழந்தை பொன்னாக மாறி போனவுடன் மனைவியிடம் கேட்பதற்காக அவளுடைய தோளை தொட்டான். மனைவி பொன்னாக நின்றாள். பொன்னாக மாறிவிட்டால் உடனே அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. கடவுளே, தொட்டதெல்லாம் பொன்னாக மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டேன், ஆனால் என்னுடைய குழந்தையும் பிள்ளையும் பொன்னாக மாறிவிட்டதே என்று சொல்லி மீண்டும் காட்டிற்கு ஓடினான். காட்டிற்கு ஓடி, தேவதையே, நான் உம்மிடம் ஒரு வரம் கேட்டேன் அல்லவா, அந்த வரத்தை என்னிடமிருந்து திருப்பி எடுத்துவிடும், எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்ன போது அந்த தேவதை அவனை பார்த்து சொன்னது, நீ போதும் என்ற உள்ளத்தோடு வாழ கற்றுக்கொள், இருக்கிறதை வைத்து நிறைவாக வாழ கற்றுக்கொள். ஆண்டவர் என்னை அழகாக படைத்திருக்கிறார், எனக்கு என்னை ஆண்டவர் அழகாக வழிநடத்தி வருகிறார் என்ற ஒரு மேலான எண்ணத்தை அவனுடைய உள்ளத்திற்குள்ளே வைத்திருக்க வேண்டும் என்று அந்த தேவதை அவனுக்கு பாடம் புகட்டி அந்த விறகு வெட்டக்கூடிய மனிதனை காட்டில் இருந்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தது என்பது எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த, குளிப்பாட்டுகிற பொழுது சொல்லி தந்த கதை. 11 நாட்களாக இந்த புனிதமான ஆலயத்திலே அந்தோனியாருடைய திருவிழா திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கிறேன்.
பல மறைவுரைகளை கேட்டிருக்கிறீர்கள், விவிலிய பகுதிகளை வாசித்திருக்கிறீர்கள். இந்த ஆலயத்திற்கு வருகிற பொழுது இந்த புனிதமான இந்த கடற்கரை பகுதிக்கு அந்தோனியார் குடிகொண்டிருக்கிற இந்த அற்புதமான பூமியிலே வருகிற நீங்கள் கண்டிப்பாக இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தில் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும். சிலருக்கு இனிமேல் குடிக்கவே கூடாதப்பா என்று முடிவெடுத்திருக்கும். சிலர் இனிமேல் செம்பருத்தி சீரியல் பார்க்கவே கூடாது, இனிமேல் பிறரை பற்றி ஒருபொழுதும் குறை கூறக்கூடாதப்பா, இனிமேல் யாருடனும் சண்டை போகக்கூடாதப்பா, நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்ற ஆசை உங்களுடைய உள்ளத்தில் இருப்பது இந்த நாளிலே உங்களுடைய உள்ளத்தில் ஒரு சிந்தனை எழும் என்றால் நல்ல மனிதராக வாழ வேண்டும், அந்தோனியார் காட்டுகிற அந்த பாதையில் வாழ வேண்டும், அந்தோனியாருடைய புகழை பறைசாற்ற வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணம் தோன்றுமே என்றால் அந்த எண்ணத்திற்கு நீங்கள் உரு கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள், இந்த 13 நாட்கள் வந்து ஒரு வருடமாக இந்த கோடி அற்புதம் புரிகிற இந்த அந்தோனியாருடைய அருட்காவலே நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் புரட்டி பாருங்கள். அந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான அனுபவங்களாக இருந்திருக்க வேண்டும். இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த 2 அனுபவங்களையும் தவிர கவலை தரக்கூடிய அனுபவங்களோ சோகத்தை உருவாக்கக்கூடிய அனுபவங்களோ இந்த உலகத்தில் எதுவும் இல்லை. அனுபவங்கள், வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் 2 அனுபவங்களைத்தான் உங்களுக்கு தரும். ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வரும், இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒரு நிகழ்வு உங்களுக்கு ஒரு அனுபவத்தை, புதிய ஒரு பாடத்தை கற்றுத்தந்து சென்றிருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அன்பிற்கினியவர்களே, அண்மையிலே ஒரு முறை என்னுடைய 2 சக்கர வாகனத்தில் பைக்கில் சென்று கொண்டிருந்தேன். எனக்கு முன்னதாக ஒரு கார் 4 சக்கர வாகனம் சென்று கொண்டிருந்தது. நான் வழக்கமாக கொஞ்சம் வேகமாக பைக் ஓட்டக்கூடியவன். எனவே வேகமாக பைக் ஓட்டு அந்த காரை முன்பு செல்ல வேண்டும் என்று காரினுடைய அருகிலே தூரத்தில் இருந்து கார் அடித்துக் கொண்டு சென்று இருந்தேன். ஒலி எழுப்பிக் கொண்டு அவர் சைடு கொடுக்க வேண்டும் அல்லது நான் முன்னே செல்ல வேண்டும், அவரை கடந்து செல்ல வேண்டும் என்று வேகமாக கார் அடித்துக் கொண்டு சென்றிருந்தேன். அதனால் அந்த மனுஷன் எனக்கு, அந்த காரை ஓட்டி சென்றவர் எனக்கு வழி தரவில்லை. எனவே என்னுடைய உள்ளத்தில் ஒரு கோபம், இப்படி செய்கிறான் என்று இவரை பார்த்து எப்படியாவது திட்டு கொடுக்க வேண்டும், ஏதாவது சொல்ல வேண்டும் என்று வேகமாக ஓட்டி சென்று அந்த காரினுடைய அருகில் செல்கிற போது அந்த காரினுடைய பின் கண்ணாடியில் 2 அழகான வாக்கியங்கள் எழுதப்பட்டிருந்தது. தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு மாற்றுத்திறனாளி என்று எழுதப்பட்டிருந்தது. அந்த வார்த்தைகளை பார்த்தவுடன் என்னுடைய உள்ளத்தில் இருந்த கோபம் எல்லாம், அந்த மனிதனை திட்ட வேண்டும், அவனிடம் 4 கேள்விகளை கேட்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் நான் நினைத்த அந்த எண்ணங்கள் எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படியே மாறி போனதை உணர்ந்தேன். அப்பொழுது நினைத்துக் கொண்டேன், இவன் எழுதி போட்டதால் இவன் ஒரு மாற்றுத்திறனாளி என்று உணர்ந்து கொண்டேன். ஆனால் இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் குடும்பத்தில் படுகிற துன்பங்களையும் வெளியே சொல்லாமல் நடமாடக்கூடிய பிணங்களாக அல்லது நடமாடக்கூடிய உணர்வில்லாத மனிதர்களாக நடந்து கொண்டிருக்கிற மனிதர்களையும் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்களையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அந்த காரை பார்த்த பொழுது, அந்த காரிலே எழுத போட்டப்பட்டிருந்த அந்த வார்த்தைகளை பார்த்த பொழுது, இனிமேல் எந்த மனிதனையும் தன்னுடைய முன் சிந்தனையால் அல்லது தன்னுடைய வாழ்க்கை யதார்த்தத்தினால் இப்படிப்பட்டவன் இப்படி இருப்பான் என்று ஒருபொழுது வாழ்க்கையிலே தீர்மானித்து விடக்கூடாது என்பதை அந்த 2 வரிகள் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுத்தந்த பாடம் என்பதை மறந்து விடக்கூடாது. என்னை மன்னித்து விடுங்கள், நான் ஒரு மாற்றுத்திறனாளி. எனவே ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதனை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதும் நம்முடைய வாழ்க்கையை அந்தோனியார் விரும்பிய வழியில் வழிநடத்தி செல்வதற்காகத்தான் இந்த புனிதமான இடத்திலே நீங்கள் இந்த மாலை பொழுதிலே அமர்ந்திருக்கிறீர்கள். எங்கே நற்கருணை ஆண்டவர் உங்கள் முன்னால் பிரசன்னமாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, அந்தோனியார் வழியாக உங்களுக்கு அருள்மழை பொழிவதற்காக இந்த புனிதமான இடத்திலே இந்த அந்தோனியார் வீற்றிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. அன்புமிக்கவர்களே, இஸ்ரேல் மக்கள் எகிப்திலே 400 ஆண்டுகள் அடிமைகளாக பார்வோன் மன்னனுடைய அடிமைத்தனத்திலே இருந்த மக்களை ஆண்டவர் எகிப்து மக்களுக்கு 10 பெருந்துன்பங்களை கொடுத்து அவர்களை அங்கிருந்து சுமந்து கொண்டு பாலும் தேனும் பொழியக்கூடிய கானான் தேசத்திற்கு அவர்களை அழைத்து வந்துவிட்டு ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து அந்த பழைய பாஸ்கா விழா என்று சொல்லக்கூடிய பழைய இந்த அப்பம் பிடுகிற அந்த விழாவிலே ஆண்டவர்
இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு காரியத்தை நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். இஸ்ரேல் மக்களே, பெரிய காட்டில் குழுமை இருக்கிற அன்பு மக்களே, பல இடங்களில் திருப்பயணிகளாக வந்திருக்கிற மக்களே, ஆண்டவர் எகிப்திலே இஸ்ரேல் மக்களை அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு வந்து பாலும் தேனும் பொழியக்கூடிய அந்த கானான் தேசத்தில் அவர்களை அமர்த்தி வைத்துவிட்டு அந்த அப்பம் பிடுகிற பழைய பாஸ்கா என்று சொல்லக்கூடிய அந்த கடந்து சென்ற அந்த நிகழ்வை நினைவூட்டுகிற நேரத்தில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை பார்த்து சொன்னார், இந்த காரியத்தை உங்க வாழ்க்கையிலே நீங்க மறந்து விடக்கூடாது என்று சொன்னார். உறங்குகிற பொழுதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், நடக்கிற பொழுதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், உணவு சாப்பிடுகிற பொழுதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், அழுகிற பொழுதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும், சிரிக்கிற பொழுதும் உங்களுக்கு இது ஞாபகம் இருக்க வேண்டும். எதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரம் 4 முதல் 8 வரையிலான இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறத, யூதர்களுடைய நம்பிக்கை முழக்கமான இஸ்ரேலே கேள், உன் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே, அவரை உன்னுடைய முழு உள்ளத்தோடும் ஆற்றலோடும் முழு சக்தியோடும் அவரை நீ அன்பு செய்ய வேண்டும். அந்த ஆண்டவர் செய்த நன்மையான செயல்களை எல்லாம் நீ ஒருபோதும் மறக்க கூடாது என்று ஆண்டவர் இஸ்ரேல் மக்களுக்கு, நற்கருணை ஆண்டவர் பாஸ்கா நிகழ்விலே இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னார். அதே நிகழ்வைத்தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்கள் இன்றைய நாளிலிருந்து இந்த ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு சக்தியோடும் நீங்கள் ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டும். நீங்கள் அன்பு செய்தீர்கள் என்றால் ஆண்டவருக்கு உகாத காரியங்களை நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பில்லை. நீதிமொழிகள் நூலிலே 6வது அதிகாரம் 16 முதல் 18 வரையிலான இறைவார்த்தைகளை நீங்கள் படித்தீர்கள் என்றால் அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் 7 உண்டு. ஆண்டவருக்கு இந்த 7 காரியங்களும் பிடிக்காதவ நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியங்களை இன்றோடு நீங்கள் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிறார். என்ன காரியங்கள் என்று பார்க்கிற பொழுது, இருமாப்புள்ள பார்வை. நான் தான் என்று இருமாப்பு கொண்டு வாழ்கிற, பிறரை குறை கண்டு கொள்கிற அந்த கண்களை நீங்கள் மாற்ற வேண்டும் என்று கோடி அற்புதங்கள் புரிகிற அந்தோனியார் வழியாக ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். நல்ல உங்க கண்ணு தெரியாம இருந்தா என்ன செய்றீங்க? பிஜான் சிங் ஆஸ்பத்திரியில போய் ஒரு பெரிய பூத கண்ணாடியை போட்டு கொண்டு வராங்க. முதல்ல கண்ணு தெரியாதவங்க கண்ணை என்ன செய்யணும் பாருங்க, என்ன பாருங்க. பார்க்கிற கண்கள் பிறரை எப்படி பார்க்கிறது? நல்ல பார்வை கொண்ட கண்களாக உங்களுடைய கண்கள் இல்லை என்றால் அந்த கண்ணை இன்றோடு ஒரு ஸ்பூன் போட்டு தோண்ட எடுத்து எறிந்து விடுங்கள். அது இல்லாமல் இருப்பது நன்றாக. எனவே ஆண்டவர் விரும்பாத செயல் இருமாப்புள்ள பார்வை. மோசமான கண்களை கொண்டிருக்கிறவரை ஆண்டவர் வெறுக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, பொய்யுரைக்கக்கூடிய நாவு. சிலருடைய நாவு சுக்கானை போல இருக்கிறது. படகிலே சுக்கான் இருப்பது போல என்று குறைத்துக் கொண்டே இருக்கிறார். மனிதன் எதை மூடினாலும் அவனுடைய வாயை மூடுவதற்கு சில நேரங்களில் அது மிகப்பெரிய கஷ்டமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த பெண்கள் அதிகமாக பேசக்கூடியவர்களாக இருக்கிறார். விவிலிய அறிஞர்கள் அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு நாளைக்கு பெண்கள் 3000 முதல் 7000 வார்த்தைகள் பேசுகிறார்களாம். அப்படின்னா நினைச்சு பாருங்க. ஆண்கள் எத்தனை வார்த்தைகள் பேசுகிறார்கள் என்றால் 1500 வார்த்தைகள். ஃபாதர் என்றால், ஜெகன் ஃபாதர் என்றால் ஒரு 100 வார்த்தை கூட 1200 வார்த்தை. ஆனால் பெண்களை பார்க்கிற பொழுது ஒரு நாளைக்கு 3000 முதல் 7000 வார்த்தை பேசுகிறார்கள். அந்த மனிதன் வீட்டிற்குள் செல்கிற பொழுது இந்த அம்மா வாய் மூடாமல் பேசிக் கொண்டிருக்கிறார். பக்கத்து வீட்டு ரோணிக்கம்மாவை பார்த்தாயா? அவன் அழகான ஒரு பட்டுச்சேலையை போத்தீஸ் உடையகத்திற்கு அல்லது அந்த கடைக்கு, ஜவுளி கடைக்கு சென்று வாங்கி கொடுத்திருக்கிறான். பக்கத்து வீட்டு அந்தோனி அம்மாவை பார்த்தாயா? அழகான ஒரு நெக்லஸை அணிந்து அங்குமிங்குமாக விலக்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற பொழுது கோபம் வராத அந்த கணவனும் பானையை எடுத்து மண்டையிலே ஒரு போடு போட்டு காரியத்தை முடித்து விடுகிறார். எனவே இந்த சுக்கானை போல சுழன்று கொண்டிருக்கிற அந்த நாவை கட்டுப்படுத்த தெரிஞ்சவன், கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் உங்களுடைய நாவை ஆண்டவர் வெறுக்கிறார், உங்களுடைய வாயை ஆண்டவர் வெறுக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குற்றம் இல்லாரை கொல்ல சதி செய்கிற அந்த கை, குற்றம் செய்யாத மனிதனை கை நீட்டி அடிக்கிற அந்த கையை ஆண்டவர் வெறுக்கிறார். சதி திட்டங்களை வகுக்கக்கூடிய அந்த உள்ளத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். எப்படி இந்த குடும்பத்தை இல்லாமல் ஆக்குவோம்? எப்படி அவனை இல்லாமல் ஆக்குவோம்? அதை எப்படி அருள்பணியாளருக்கு எதிராக செயல்படுவது என்று சதி திட்டம் தீட்டுகிற அந்த உள்ளத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். தீங்கு இழைக்க விரைந்தோடக்கூடிய அந்த கால். அந்த அம்மா அன்பிய கூட்டத்துக்கு சொன்னா ரோசம்மாள காணவே செய்யார். என்ன, அந்த அம்மா காலில் வாதம், நடக்க முடியாத அந்தோனியம்மா அல்லது ரோசம்மா
ஒரு வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கிற போது அல்லது அடுத்தவரை பற்றி பேசுகிற போது அந்த கால்கள் விரைந்தோடி செல்லக்கூடிய அந்த காலை ஆண்டவர் விளக்கிறார். அன்று முதல் அந்த கால் விளங்காமல் போக செய்யக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு உண்டு. எனவே தீங்கு இழைக்க விரைந்தோடக்கூடிய கால்களை எல்லாம் ஆண்டவர் விளக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக அன்புக்குரியவர்களே, நண்பர்களுக்கிடையே சண்டையை மூட்டிவிடக்கூடிய அந்த பிரச்சனையை உருவாக்கக்கூடிய அந்த மனிதர்களையும் ஆண்டவர் விளக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி இவங்க சேர்ந்திருந்தான பிரச்சனை சொல்லிட்டு மாமியார் என்ன செய்கிறாள்? மருமகன் அந்த மகனையும் பிரிப்பதில் சண்டையை உருவாக்குவதில் அவள் தீவிரமாக இருக்கிறாள். மருமகள் என்ன செய்கிறாள்? மகனையும் அம்மாவையும் பிரிப்பதிலே அவள் ஒரு வீரத்தனமாக இருக்கிறாள். எனவே நண்பர்களுக்கிடையே மட்டுமல்ல, குடும்பத்திலே சண்டையை உருவாக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஆண்டவர் அந்த மனிதரை விளக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்த்தீர்களா? இந்த புனிதமான நாளில் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை மட்டும், அவருக்குரிய காரியங்களை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் என்று 7 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் நூலிலே 6வது அதிகாரம் 16 முதல் 18 வரையிலான இறைவார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த காரியத்தை இன்றோடு உங்களால் விட்டுவிட முடியும் என்றால், இந்த 13 நாட்களும் நீங்கள் இந்த கோடி அற்புதம் புரிகிற இந்த அந்தோனியாருடைய அருள் ஆசிரை நாடி வந்தீர்களே, அது இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக அன்புமிக்கவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரத்திலே தன்னுடைய சீடர்களோடு 12 சீடர்களோடு அந்த பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அவர் அப்பத்தை எடுத்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்து விட்டு சொன்னார், அனைவரும் இதை என் நினைவாக செய்யுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் என்று சொல்லி தன்னுடைய சீடர்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். என்னுடைய நினைவாக நீங்கள் வாழ வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவர் ஆசைப்பட்டார். இந்த உலகத்திலே 3 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே. முதல் வகையான மனிதர்கள் மண்புழுவை போன்றவர்கள். மண்புழு என்ன செய்யும் என்றால், மண்ணோடு இருக்கும், மண்ணையே உற்று நோக்கி கொண்டிருக்கும், மண்ணுக்குள் எப்படி புதையலாம் அல்லது உள்ளே சென்று வாழலாம் என்று மண்புழு நினைத்துக் கொண்டிருக்கும். அதுபோல இந்த உலகத்திலே சில மனிதர்கள் மண்ணாக போகிற பொன்னையும் பொருளையும் பதவியையும் பட்டத்தையும் நினைத்து அதுவே வாழ்க்கை என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மண்புழுவை போன்ற மனிதர்கள் நம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அவர் மண்புழுவை போன்ற சாதாரண அந்த மண்ணை நாடி மண்ணாக வக்கி போகிற பொன்னையும் பொருளையும் பதவியையும் பட்டத்தையும் செல்வத்தையும் நாடி வாழுகிற இந்த மனிதர்கள் மண்புழுவை போல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் ஆண்டவரை ஒருபோதும் நினைப்பதில்லை. மண்ணையே நோக்கி அவர்களுடைய பார்வை இருக்கிறார். இரண்டாவது வகையான மனிதர்கள் கோழியை போன்ற மனிதர்கள் என்று சொல்கிறார். கோழி பெரும்பாலான நேரத்தில் இந்த மண்ணை பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் எப்பொழுதாவது அது சாப்பிட்டு வயிறு நிறைகிற பொழுது விண்ணை பார்க்கிறது. அதுபோல சில மனிதர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்றால், எப்பொழுதும் செல்வம் பொன் பொருள் இதையே நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கஷ்டம் வந்தவுடன் ஓடி வந்து அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் என்று கதறுகிற மனிதர். குழந்தைக்கு சுகமில்லாமல் இருக்கிற பொழுது ஓடி வந்து அந்தோனியாரே எங்களை காப்பாற்றும் என்று அழைக்கிற மனிதர்கள். கடன் பிரச்சனை வருகிற பொழுது, துன்பங்கள் வருகிற பொழுது, துயரங்கள் வருகிற பொழுது, கஷ்டங்கள் வருகிற பொழுது அந்தோனியாரே என்னை காப்பாற்றும் என்று சொல்லுகிற மனிதர்கள் கோழியை போன்ற மனிதர்கள். எப்பொழுதும் மண்ணையும் பொன்னையும் நாடி இருந்துவிட்டு வயது நிறைந்தவுடன் விண்ணை நோக்கி கோழி தன்னுடைய கழுத்தை மேலே எழுப்புவது போல சில மனிதர்கள் ஆண்டவரை எப்பொழுதாவது ஒரு முறை எழுப்பி பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார். மூன்றாவது வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள் அன்புமிக்கவர்களே. அவர்கள் கழுதையை போன்ற மனிதர்கள். மன்னிக்கவும், கழுகை போன்ற, கழுதை கழுகை போன்ற மனிதர்கள் எப்பொழுதும் விண்ணை நோக்கி ஆண்டவரை நோக்கிய பார்வை, மேல் நோக்கிய பார்வை, கடவுளுக்கு உரிய காரியத்தை அவருடைய நினைவாகவே நான் வாழ வேண்டும் என்று கழுகை போல ஆண்டவரை பார்த்து பறந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றுதான் இந்த நற்கருணை ஆண்டவர் விரும்புகிறார். எனவேதான் அந்த இரவுணவிலை சொன்னார், இதை என் நினைவாக செய்யுங்கள், என்னுடைய நினைவாக நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னார். அன்புமிக்கவர்களே, நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் கூட அதைத்தான் செய்தார். சின்ன பிள்ளையாக இருக்கிற பொழுது ஆலய வாசல் திறக்கப்படுகிற பொழுது பீட சிறுவனாக நின்று ஆண்டவரை முழுவதுமாக வழிபடுகிற ஆண்டவருக்குரிய ஒரு குழந்தையாக வளர்ந்திருக்கிறார் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியார். குருமடத்திலே அருள்பணியாளராக பயின்று கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் பக்கத்து கோவிலிலே எழுந்தேற்றம், இதே போல எழுந்தேற்றம் நடைபெறுகிற பொழுது நற்கருணை ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அந்தோனியார் ஆசைப்பட்ட பொழுது அந்த ஆலயத்தினுடைய வாசல், ஆலயத்திலே எழுப்பப்பட்டிருந்த அந்த சுவர் அப்படியே விலகி அந்தோனியார் தூரத்திலிருந்து
அந்த நற்கருணை ஆசீர்வாதத்தை பார்த்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் இந்த நற்கருணை ஆண்டவர் மீது இந்த கோடி அற்புதங்கள் நம்முடைய பாதுகாவலர் அற்புதங்கள் புரிகிற அந்தோனியார் எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். மண்புழுவை போல அல்ல, கோழியை போல அல்ல, மாறாக கழுகை போல ஆண்டவரையே நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் என்று இந்த நற்கருணை ஆண்டவர் விரும்புகிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் இந்த நற்கருணை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொடுத்து விட்டு ஆண்டவர் ஒரு இடுப்பிலே தன்னுடைய ஒரு துணியை எடுத்து கட்டிக்கொண்டு தன்னுடைய சீடர்களுடைய பாதங்களை கழுவிக்கொண்டு சொன்னார், நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொன்னார். அதே வார்த்தைகளை தான் இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய நமக்காக நம்முடைய ஆசீர்வாதத்தை நம்மை வாழ வைப்பதற்காக இந்த இடத்திலே புனிதமான இடத்திலே வீட்டில் இருக்கிற இந்த நற்கருணை நாதர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் செய்வது போல நீங்களும் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த செய்தலில் தான் எல்லாம் இருக்கிறார். ஆண்டவர் யோவான் நற்செய்தி 21வது அதிகாரம் அந்த யோவான் நற்செய்தி முடிகிற போது யோவான் நற்செய்தியாளர் என்ன சொல்லுகிறார் என்றால் 21வது அதிகாரம் 25வது இறைவார்த்தையில் என்ன சொல்லுகிறார் என்றால் அந்த நற்செய்தி இப்படித்தான் முடிகிறது. ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் ஆண்டவர் செய்த வல்லமை மிக்க செயல்களையும் நூல்களாக நாம் எழுதியிருந்தோம் என்றால் இந்த உலகம் தாங்க முடியாத அளவிற்கு இருந்திருக்கும். அந்த அளவிற்கு இந்த ஒற்றை மனிதர் பல நன்மைகளை செய்திருக்கிறார். ஒரு தொழுநோயாளி அவர் குணப்படுத்தவில்லை, ஆயிரக்கணக்கான தொழுநோயாளர்களை குணப்படுத்தி இருக்கிறார். ஒரு பார்வையற்ற மனிதருக்கு ஆண்டவர் பார்வை கொடுக்கவில்லை, மாறாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பார்வையற்ற மனிதர்களுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்திருக்கிறார். ஒரு உடல் ஊனமுற்ற மனிதரை ஆண்டவர் எழுந்து நடக்க செய்யவில்லை, மாறாக கோடிக்கணக்கான இந்த முதுகுவலி அல்லது அந்த உடல் ஊனமுற்ற மனிதர்களை ஆண்டவர் எழுந்து நடக்க செய்திருக்கிறார். எனவேதான் யோவான் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை முடிக்கிற போது சொல்லுகிறார், ஆண்டவர் செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாம் நூல்களாக எழுதியிருப்போம் என்றால் அந்த உலகமே தாங்க முடியாத அளவிற்கு ஆண்டவர் நன்மைகளை இந்த மக்களுக்கு செய்திருக்கிறார். அந்த நன்மைகளை செய்வதற்காகத்தான் ஆண்டவர் நம்மையும் அழைக்கிறார். அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பணிகள் 10வது அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவர் சென்ற இடங்களில் எல்லாம் நன்மையே செய்து கொண்டு சென்றார். நமக்கும் இந்த நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இல்லையா? சார், பைக்ல போகிற பொழுது அந்த ஸ்டாண்டை எடுக்காம போனோம்னா சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? ஐயோ ஸ்டாண்ட் என்று சொல்ல, ஐயோ ஸ்டாண்ட் எடுங்க. ஒரு குழந்தை பேருந்தில் செல்கிற பொழுது அந்த தலையை வெளியே போட்டு இருக்கிற பொழுது என்ன சொல்லுகிறீர்கள்? அம்மா, அந்த குழந்தையுடைய தலையை எடுத்து உள்ள படியில் நிற்கிறவனை பார்த்து உள்ளே போ என்று சொல்லுகிறீர்கள். இயல்பாகவே நல்லது செய்ய வேண்டும், பிறர் நன்றாக இருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் நம்முடைய மனதிற்குள் இருக்கிறது. ஆனால் பவுலடியார் சொல்லுவது போல ஆண்டவரை நன்மை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆசை எனக்கு இருக்கிறது, ஆனால் அதை செய்யத்தான் முடியவில்லை என்று சொல்வது போல நாம் ஆண்டவர் சொன்ன அந்த நன்மையை செய்யுங்கள் என்று சொன்ன அந்த காரியத்தை நாம் பல நேரங்களில் அவர் செய்வது போல நாம் செய்யாமல் இருக்கிறோம். வள்ளலார் சொன்னது போல வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடுகிற ஒரு உள்ளம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அனைத்தரசா சொன்னது போல 100 பேருக்கு உங்களுக்கு உணவு கொடுக்க முடியாமல் இருந்தாலும் ஒரு ஆளுக்கு உணவு கொடுத்தால் போதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிரம்ப கிடைக்கும் என்று சொன்னார். கவிஞர் ஒருவன் சொல்லுவது போல ஏழையினுடைய வீட்டிலே விறகினால் அடுப்பு எரியவில்லை, மாறாக அவர்களுடைய பசியினால் அவருடைய வயிறு எரிகிறது என்று சொல்லுவது போல இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் பாய வேண்டும். ஏழைகளுடைய இல்லத்தில் விறகினால் அடுப்பு எரியவில்லை, மாறாக பசியால் வயிறு எரிகிறது. அந்த குரல் உங்களுக்கு கேட்கவில்லை என்றால் திருத்தந்தை மிசரிகோர்டியே உல்துஸ் என்று சொல்லக்கூடிய அந்த திருத்தூத மடல், அந்த ஆணை மடலிலே, அதாவது இரக்கத்தின் முகம் என்று சொல்லக்கூடிய ஆணை மடலிலே திருத்தந்தை சொல்லுகிறார், என் 15இல் 10 வகையான இரக்க செயலை நீங்கள் செய்ய வேண்டும். பசித்தோருக்கு உணவு கொடுங்கள், உங்களை தேடி அழுது கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள், நோயிற்றிருக்கிறவரை சந்திக்க செல்லுங்கள், யாரோடும் சண்டை போடாதீர்கள் என்றெல்லாம் இந்த இரக்க செயலை செய்வது ஆண்டவர் நான் செய்வது போல அவர் செய்த நன்மைகளை நீங்களும் பிறருக்கு செய்ய வேண்டும். செய்வீங்களா? செய்வோம் ஃபாதர் அப்படின்னு சொன்னா அந்தோனியார் இதை செய்திருக்கிறார். சாதாரண ஆள் அல்ல அந்தோனியார். ஒரு முறை போதிக்க சென்ற பொழுது வழக்கமாக சிலர் போதிக்க செல்கிற பொழுது பணக்கார வீட்டில் தங்குவது உண்டு. ஆனால் இந்த அந்தோனியாருக்கு பணக்கார வீட்டில் தங்குவது பிடிக்காது. எனவே ஒரு ஏழை வீட்டிற்கு சென்றிருக்கிறார். போதித்து விட்டு அந்த ஏழை வீட்டில் தங்கி இருந்த பொழுது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆர்வம், அந்தோனியார் வந்திருக்கிறார்
என்று சொல்லி பக்கத்து வீட்டுக்கு சென்று பக்கத்து வீட்டில இருந்து ஒரு டம்ளரை வாங்கி கொண்டு, கண்ணாடி டம்ளர் வாங்கி கொண்டு வந்து அந்தோனியாருக்கு தண்ணி ஊற்றி கொடுத்திருக்கிறார். அந்தோனியார் குடித்துக் கொண்டு கீழே வைத்தவுடன் கண்ணாடி குவளை டபார் என்று விழுந்து உடைந்தவுடன் அந்தோனியார் பார்க்கிறார், இந்த ஏழை பெண் அழுகிறாள். பக்கத்து வீட்டு ரோசமா விடுவாளா? சாதாரண காரியத்துக்கு அடியும் அது இதுமா இருக்கும் இல்லையா? இதை விடுவாளா? கண்ணாடி டம்ளர் உடஞ்சிருச்சு. அந்த அம்மா ஏங்கி அழுகிறாள். அவள் விடமாட்டாள். ஒருவேளை இந்த கப்பு 10 ரூபா இருக்கலாம், இப்ப விடுவாளா? 1000 ரூபா கெட்டுக்கப்பா, என்ன செய்வது என்று தெரியாமல் அழுது கொண்டிருந்த பொழுது இந்த கோடி அற்புதம் புரிகிற அந்த அந்தோனியார் என்ன செய்திருக்கிறார் என்றால், அந்த தாயினுடைய கண்ணீரை கண்டு அந்த கண்ணாடி குவளை ஒட்ட வைத்து முதலில் இருந்ததை விட அழகாக அதை ஆக்கி கொடுத்திருக்கிறார். சில கப்புகளை நீங்க அந்த சுத்தம் செய்கிற பொழுது ஒரு வகையான ஒரு இரும்பு கம்பி போல ஒரு ஸ்க்ரோல் வந்திருக்குல்ல, அது போல திருக்குகிற பொழுது அழுக்காக தெரிகிற கண்ணாடி பளபளப்பாக தெரிவதை போல அந்தோனியார் ஒட்ட வைத்தவுடன் அந்த கண்ணாடி குவளை அழகாக, அவ்வளவு அழகாக தெரிந்திருக்கிறார். எனவே அந்த மனிதர் பார்த்தீர்களா, எந்த அளவிற்கு இரக்கச் செயல் செய்திருக்கிறார் என்று பார்த்தீர்களா? ஆண்டவர் செய்த அதே செயலை, அதே வல்லமையுள்ள செயலை, அற்புதங்களை ஏழை எளிய மனிதர்களுக்கு செய்வது போல அந்த ஏழையினுடைய கண்ணீர் நமக்கு கேட்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன சில காரியங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருடைய நினைவாகவே வாழுங்கள். ஆண்டவர் அவர் செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். ஆமென்.